ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உங்களுக்கு தோல்ல அதிகமான தேமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு கபம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். அடிக்கடி கோல்டு இருக்கு, காஃப் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு உடம்பு முழுவதும் வலிங்க. கொஞ்ச தூரம் நடந்துட்டு வந்தாலும் அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா திப்பிலி. திப்பிலினாவே ஒரு காரமான தன்மை இருக்கக்கூடிய மூலிகை. அது மட்டும் இல்லாம சர்மத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு திப்பிலி பொடிய தேனோடு கலந்து சாப்பிடுறது முக்கியமான காயகற்பம். இது வந்து தேரன் சித்தர் நமக்காக சொன்னது. ஸோ 48 நாட்கள் சருமத்துல வந்து தேமல் இருக்கா, கரப்பான் பிரச்சனை இருக்கா, நம்ம என்ன பண்ணோம்னா திப்பிலி பொடியை எடுத்து 3 சிட்டிகை அளவு தேன்ல கலந்து காலை உணவுக்கு முன் ரெகுலரா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது வந்து சரும நோய்களுக்கான ஒரு கற்ப முறை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் முக்கியமாக உங்களுக்கு அடிக்கடி சளி இருக்கு, இல்ல காஃப் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா திப்பிலி ரசாயனம் ஒரு சித்த மருத்துவத்துல முக்கியமான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளைமேட்ல உங்களுக்கு இந்த திப்பிலி ரசாயனம் சொல்ற மருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு சுண்டைக்காய் அளவு கொடுக்கலாம், பெரியவர்கள்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஒரு வேளை தினமும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்நீர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டே வரும்போது நுரையீரல் இருக்கக்கூடிய பிரச்சனை குணமாகுது. உடல் வலி அதிகமா இருக்குனாலும் இந்த திப்பிலி ரசாயனத்தையோ இல்ல இந்த திப்பிலி பொடியோ நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப உடல் வலிங்க, வாதம் சம்பந்தப்பட்ட வலி, மூட்டு வலி இருக்கு, காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப மசில் பெயின் இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னாலும் திப்பிலியை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.